யங் ஃபிலிம் மேக்கரா தமிழ் சினிமால எந்தெந்த துறையில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க? தமிழ் சினிமான்னு இல்ல, எல்லாத்துலயும் எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். நம்ம அடாப்ட் ஆவுறது தான் லேர்னிங். கத்துக்கிட்டே இருக்கணும். அ கத்துக்கிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டு இருக்கலாம். சினிமா இப்போ நம்ம வொர்க் பண்ற பீப்பிள்லேருந்து அவங்க ஏஜ் மாறிட்டே இருக்கும். அவங்களோட இப்போ எனக்கு ஒரு வருஷம் போகும்போது என்னோட ஏஜ் ஏறிட்டு இருக்கும். என் கூட சேர்றவங்களோட வயசு கம்மியா இருக்கலாம். ஸோ அந்த ஜென்ரேஷன் இது இருக்கும். நான் பெரியவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஹியூமன்ஸ் அதுக்குள்ள. அதை தாண்டி டெக்னாலஜி மாறிட்டே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கத்துக்கிறது, லேர்னிங் அதை கான்ஸ்டன்டா வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்டோரி டெல்லிங்ல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறேன், அதில் ரொம்ப கிளியர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்கு வைக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த சாங் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபில்மை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த சாங் இருக்காது. பட் இருந்தால் படம் என்டர்டெய்னிங்காக இருக்கா? என்டர்டெய்னிங்னா எனக்கு கமர்ஷியல். இந்த பாட்டு இருந்தால் தான் இது கமர்ஷியல், இந்த ஃபைட் இருந்தால் தான் கமர்ஷியல் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இல்லை. படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது, வெகுஜன மக்களுக்கு. கமர்ஷியல்னா என்ன? விற்கக்கூடிய பொருள், அதுதான் கமர்ஷியல்னு சொல்லுவோம். விற்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அது விற்கக்கூடிய பொருளாக வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட் செட். இதுதான் பேலன்சிங். சுவாரஸ்யமாக இருக்கா, என்டர்டெய்னிங்காக இருக்கா ஒரு சீனும், அவ்வளோதான் பார்க்குறேன்.